அசாத்தியமான சவால்கள் வரும்போது இது முடியாது என்று கைவிட்டு விடுகிறோமா? அப்படியான மனநிலையில் இருக்கும்பொழுது முடியும் என்று நிரூபித்து லட்சக்கணக்கான மக்களின் தாகம் தீர்த்த தியாக கர்னல் ஜான் பென்னிங். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடி வீணாக கடலில் கலக்கும் பெரியாற்று நீரை வறண்ட கிழக்கு பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பல நூற்றாண்டுகளாக நிறைவேறாத ஒரு கனவாக இருந்தது. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார் பென்னி குயிக். புயல்கள், வெள்ளங்கள், கொடிய நோய்கள், நிதி பற்றாக்குறை என எத்தனையோ தடைகள் அணை கட்டும் முயற்சியை பிரிட்டிஷ் அரசு கைவிட சொன்ன போதும் அவர் மனம் தளரவில்லை. தமிழக மக்கள் தண்ணீரின்றி தவிக்கக்கூடாது என்று உறுதியேற்றார். தனது சொந்த சொத்துக்களை விற்றார். இங்கிலாந்திற்கு சென்று தன் குடும்ப சொத்துக்களை அடகு வைத்து அணை கட்டுவதற்கு தேவையான இரும்பு சாமான்களையும் நிதியையும் கொண்டு வந்து மீண்டும் பணியை தொடங்கினார். அவர் சந்தித்த சவால்கள் சாதாரணமானவை அல்ல. ஆனால் அவரது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் மக்கள் மீதான அன்பு அனைத்தையும் வென்றது. 1895ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த அணை வெறும் ஒரு கட்டுமானம் அல்ல, அது பென்னி குயிக் என்ற மாமனிதரின் தன்னலமற்ற தியாகத்தின் அடையாளம். இன்றும் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அவருக்கு கோவில்கள் கட்டி வழிபடுகிறார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு அவரது பெயரை சூட்டுகிறார்கள். உங்கள் லட்சியம் இதுவாக இருந்தாலும் பென்னி குயிக்கின் மன உறுதியையும் தன்னலமற்ற சேவையும் நீங்கள் பின்பற்றினால் உங்களாலும் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். இந்த உன்னத பொறியாளரின் கதையை உங்களது நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துங்கள். நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள்.